எல்லாம் வந்த இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை மேலும் வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியும் நாதுத புகழ்கின்றோம் யாவும் பயிரின் உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம் உமது இறைவனின் திருசெம்மறியே தந்தையினின்று இந்தியமாக எரித்த இறைவன் மகனே நீர் உலகின் பாவம் போக்குபவரே நீரென் மீது இறங்குவீர் உலகின் பாவம் போக்குபவரே எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர் தந்தையில் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரென் மீது இறங்குவீர் மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருத்தூதர்களில் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித சந்தியாகப்பருக்கு அளித்தீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 26 முதல் 40 முடிய. ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், நீர் எழுந்து எருசலேமில் இருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ என்றார். அது ஒரு பாலைநில பாதை. பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார். அப்போது எத்தியோப்பிய அரசு அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார். அவர் ஓர் அலி, எத்தியோப்பிய அரசியான கந்தகியின் நிதி அமைச்சர். அவர் தமது தேரில் அமர்ந்து எசாயாவின் இறைவாக்கு நூலை படித்துக் கொண்டிருந்தார். தூய ஆவியார் பிலிப்பிடம், நீர் அந்த தேரை நெருங்கி சென்று அதனோடு கூடவே போய் என்றார். பிலிப்பு ஓடி சென்று அவர் எசாயாவின்
இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு, நீர் வாசிப்பதன் பொருள் உமக்கு தெரிகின்றதா என்று கேட்டார். அதற்கு அவர், யாராவது விளக்கி காட்டாவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார். அவர் வாசித்து கொண்டிருந்த மறைநூல் பகுதி பின்வருமாறு: அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், உரோமம் கத்தரிப்போன் முன்னிலையில் கத்தான செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை. அவருடைய தலைமுறையை பற்றி எடுத்துரைப்பவன் யார்? ஏனெனில் அவருடைய உயிர்தான் எடுக்கப்பட்டு விட்டது. அவர் பிலிப்பிடம், இறைவாக்கினர் யாரை குறித்து இதை கூறுகிறார்? தம்மை குறித்தா அல்லது மற்றொருவரை குறித்தா? தயவு செய்து கூறுவீரா என்று கேட்டார். அப்போது பிலிப்பு இந்த மறைநூல் பகுதியிலிருந்து தொடங்கி இயேசுவை பற்றிய நற்செய்தியை அவருக்கு அறிவித்தார். அவர்கள் போய்கொண்டிருந்த போது வழியில் தண்ணீர் இருந்த ஓர் இடத்திற்கு வந்தார்கள். அப்போது அவர், இதோ தண்ணீர் உள்ளதே, நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார். அதற்கு பிலிப்பு, நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை என்றார். உடனே அவர், இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நம்புகிறேன் என்றார். உடனே அமைச்சர் தேரை நிறுத்தி கூறினார். பிலிப்பு அமைச்சர் ஆகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினார். பிலிப்பு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். அவர்கள் தண்ணீரில் இருந்து வெளியேறின உடனேயே ஆண்டவரின் ஆவியார் பிலிப்பை எடுத்து சென்று விட்டார். அமைச்சர் அதன்பின் அவரை காணவில்லை. அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார். பின்பு பிலிப்பு ஆசோத்து என்னும் இடத்தில் காணப்பட்டார். செசரியா போய் சேரும் வரை அவர் சென்ற நகரங்களில் எல்லாம் நற்செய்தியை அறிவித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை பற்றி ஆர்ப்பரியுங்கள். மக்கள் இனங்களே, நம் கடவுளை போற்றுங்கள். அவரை புகழ்ந்து பாடும் ஒளி கேட்க செய்யுங்கள். நம்மை உயிர் வாழ செய்தவர் அவரே. அவர் நம் கால்களை இடரவிடவில்லை. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே அனைவரும் வாரீர், கேளீர். அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன். அவரிடம் மன்றாட என் வாய் திறந்தது. அவரை ஏத்தி புகழ என் நாய் எழுந்தது. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி. தம் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றி. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
பரிசுத்த யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி 6வது பிரிவு, இறை வாக்கு பகுதிகள் 44 தொடங்கி 51 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது: என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தாளுடைய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவி சாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவு. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பெருக்கிழந்து நாங்கள் இந்த பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவின் மனித உழைப்பின் பரிமாணம் இந்த பத்தை முக்கு கொடுக்கின்றோம். எங்களுக்கு வாழ்க்கைக்கு மூலமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவர் என சொல்ல நிறைவாமை கூற்றுகின்றோம். ஏனெனில் இந்த அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பின் அந்த ரசத்தை முக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு ஆன்மபானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவார். என் இறைவனாகிய ஆண்டவரை தாழ்மையான மனதோடு நொறுங்கி உலகத்தருடன் மற்றும் எங்களை ஏற்றுவது நாங்கள் இன்று உன் திருமணம் கூப்பிடுத்தி மூக்கு வந்ததாவது அவருடைய குற்றமையை குளிவேறும் பாவத்திலிருந்து எனக்கு சொன்னார்கள். Preface.
என்னை ஏற்றுக்கொள்ளும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவியருளும். உமது திருவுளப்படி திருத்தூதர்களில் முதன்மையான கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித சந்தியாகப்பரின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவரும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருள்வீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதயப்பற்றுதலோடு உமது புகழை பாடி குரலளிப்பு பாடுவதாவது: உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஆண்டவரே, ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமை. ஏனெனில் உமது திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உமது திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபலமாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பினையும் முன்னேற்றத்தையும் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான அடைக்கலமாதா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் ஊரின் பாதுகாவலராகிய புனித சந்தியாகப்பர், ஏனைய திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர் மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு புறமாக்கும் இந்த பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், உமக்கு சொந்தமான மக்கள் இந்த நாளிலே தூய சந்தியாகப்பரை நம்பி ஆர்வத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி நாளிலும் அது திருமணத்தின்ற இந்த இறை மக்களுடைய வேண்டுதல்களுக்கு கனிவோடு சபை சாய்த்தரலும். கனிவுள்ள தந்தையை எங்கும் சிறந்திருந்து உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு வந்தவர்களாய் வாழ்ந்து இந்த உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றவர்களும் நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு இந்த ஆட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் இருக்கின்றோம். ஒரு வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் இமையிலிருந்து ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அருள் தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு தரும் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம் சமாதானம் சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் மரியே, மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் மரியே, எனக்கு அமைதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவுளப்படி தூய ஆவியாரின் ஒத்துழைப்பால் உமது இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வளித்தீர். இந்த புனிதமிக்க உம்முடலால் இரத்தத்தாலும் எங்களுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து நாங்கள் என்றும் உம்முடைய கட்டளைகளில் கருத்தூண்டி நிற்கச் செய்தருளும். ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர்.
கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் மை காத்த நித்திய வாழ்வளிப்பதாக.
ஏசையா. மரியே வாழ்க, புனித சந்தியாகப்பர் வாழ்க. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, புனித சந்தியாகப்பரின் வல்லமையிலே ஆண்டவர் அவர் வழியாக ஆற்றுகின்ற புதுமைகளிலே நம்பிக்கை வைத்து பல இடங்களிலிருந்து தேடி ஓடி வந்திருக்கிறீர்கள். ஆம், உண்மைதான். ஆண்டவர் அற்புதமாக புனித சந்தியாகப்பரின் பரிந்துரையால் இந்த இடத்திலே செயலாற்றுகிறார் என்பதற்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் சாட்சியம் பகிர்ந்திருக்கிறார்கள். நீங்களும் அதற்கு சாட்சியம்தான். இந்த ஊரில் இருக்கிறவர்கள், இங்கு தொடர்ந்து வருகின்றவர்கள் அதற்கு சாட்சியம்தான். உங்களில் எத்தனை பேர் சந்தியாகப்பரின் வல்லமையை புதுமையாக கண்டிருக்கிறீர்கள்? உங்களது கைகளை உயர்த்துங்கள் பார்ப்போம். நான் கண்டிருக்கிறேன், நான் சந்தியாகப்பரின் வல்லமையை கண்டிருக்கிறேன், புதுமையை கண்டிருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் எத்தனை பேர் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த புதுமைகளுக்கெல்லாம் அடிப்படையாக, இந்த புதுமைகளுக்கெல்லாம் ஊற்றாக, அற்புதங்களுக்கெல்லாம் ஊற்றாக இன்று இப்பொழுது இந்த நொடியிலே உங்கள் முன்னால் ஒரு புதுமை நின்று கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. அது என்ன புதுமை? அது என்ன புதுமை? நமக்கு முன்னால் வீற்றிருக்கும் ஆண்டவர் இயேசு, நமக்கு முன்னால் நிற்கின்ற நற்கருணை நாதர் இன்றைய திருப்பலியிலே சாதாரண அப்பமும் சாதாரண ரசமும் இறைவன் இயேசுவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறி நமக்குள்ளாக வந்திருக்கிறதே, அதுதான் உண்மையான அடிப்படையான ஊற்றான வல்லமை, அருஞ்செயல், அற்புதம். ஆம் அன்புக்குரியவர்களே, அதைத்தான் நாம் இன்று உட்கொண்டு இருக்கிறோம். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வாழ்வு தரும் உணவு, நானே வாழ்வு தரும் உணவு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நானே வாழ்வு தரும் உணவு. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். வாழ்வு தருகின்ற உணவு நானே என்று சொல்லுகிறார். இந்த உணவை யார் நம்புகிறார்களோ, இந்த உணவின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளாக வந்திருக்கிறார் என்ற நம்பிக்கை யாருக்கு இருக்கிறதோ அவர்தான் அன்றாட வாழ்விலே நடக்கின்ற அற்புதங்களை, அருஞ்செயல்களை, வல்லமைகளை கண்டுணர முடியும். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்று நமக்கு முன்னால் இருக்கின்ற இந்த அப்பம், இந்த நற்கருணை, ஆண்டவரது பிரசன்னம் இருக்கின்ற இந்த நற்கருணை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாதாரண அப்பம் அல்ல. வரலாற்றிலே காண்கிறோம், பல இடங்களிலே பல நபர்களால் இதற்கு சாட்சியம் பகிரப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இத்தாலி நாட்டில் இருக்கின்ற போல்சானா என்ற இடத்தில் குருவானவர் திருப்பலியாற்றிக் கொண்டிருக்கும் போது அப்பம் மனித தசையாகவும் ரசம் மனித இரத்தமாகவும் மாறியிருக்கிறது. ஏறக்குறைய 800 ஆண்டுகளாக இன்றளவும் அது பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அதை பரிசோதித்து பார்த்தபோது அந்த அப்பமானது, தசையாக மாறியிருந்த அந்த அப்பமானது மனிதனின் இதய தசையாகவும், அந்த இரத்தமானது AB பாசிட்டிவ் வகை இரத்தமாகவும் அறியப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு தனது உடலையும் தனது இரத்தத்தையும் இந்த நற்கருணையிலே கொடுத்திருக்கிறார். உண்மையாக அவரது பிரசன்னத்தை கொடுத்திருக்கிறார் என்பதற்கு சாட்சியம் அது. அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவரது பிரசன்னம் சாதாரண பிரசன்னம் அல்ல. புனித பாதிரே பியோ தான் மறையுரை ஆற்றிக் கொண்டிருக்கும் போது, திருப்பலி ஆற்றும் போது பல முறை அன்னை மரியாளே பீடத்திற்கு முன்னால் மண்டியிட்டு வணங்குவதை கண்டிருக்கிறேன் என்று தனது சுயசரிதையிலே எழுதுகிறார். அன்புக்குரியவர்களே, நாம் கண்ட இந்த திருப்பலி, நாம் பங்கு பெற்ற இந்த திருப்பலி, நாம் உட்கொண்ட அந்த நற்கருணை ஆண்டவரின் உண்மையான பிரசன்னம், அன்னை மரியாளே வணங்குகின்ற பிரசன்னம், அன்னை மரியாளே போற்றி வணங்குகின்ற இந்த பிரசன்னம் தன்னுடைய மகனுடைய பிரசன்னம். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் பெற்ற அந்த உணவு, இறை உணவு, நற்கருணை தான் முதல் புதுமை, அதுதான் அடிப்படை புதுமை. இதிலிருந்து தான் புனித சந்தியாகப்பருக்கு வல்லமை பிறக்கிறது. புனித சந்தியாகப்பரின் வல்லமை எல்லாம் இதிலிருந்து தான் வருகிறது. அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், வாழ்வு தரும் உணவாக என்னை உண்ணுங்கள், எனது தசையை உண்டு இரத்தத்தை குடித்தாலுடைய நீங்கள் வாழ்வு பெற மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, புனித சந்தியாகப்பரின் வல்லமையிலே நம்பிக்கை வேண்டும் என்றால் அடிப்படை நற்செயலான அடிப்படை புனிதத்திற்கெல்லாம் ஊற்றான இந்த நற்கருணையிலே நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஜெர்மானிய நாட்டிலே ஒரு அரசன் ஒருவன்
மறுநாள் காலையிலே அமைச்சரவை முழுவதும் கூட வேண்டும் என்று ஆணையிட்டிருந்தான். ஆனால் இளவரசனோ ஒவ்வொரு நாளும் காலையிலே திருப்பலிக்கு சென்று நற்கருணை உண்ணாமல் எந்த வேளையும் துவங்குவதில்லை என்ற பழக்கத்தை கொண்டிருந்தான். அரசவை கூடுகிறது, ஆனால் இளவரசனை காணவில்லை. அவன் திருப்பலிக்கு சென்று விட்டான். அரசனுக்கு கோபம். எங்கே அனைவரும் வந்து விட்டார்கள், எனது மகன் மட்டும் வரவில்லையே, அவன் வரட்டும். அவன் வரும்போது யாரும் அவனுக்கு வணக்கம் செலுத்தக்கூடாது, அவன் இருக்க வேண்டிய இருக்கையை அகற்றி விடுங்கள், அவன் நின்று கொண்டே இருக்கட்டும் என்று கட்டளையிடுகிறார். அனைவரும் ஒத்துக்கொள்கிறார்கள். சற்று நேரம் கழித்து தாமதமாக இளவரசன் வருகிறான். அரசவைக்கு உள்ளே வரும்போது அனைவரும் அவனுக்கு மரியாதை கொடுக்காமல் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த அரசனோ எழுந்து நின்றான், முழந்தாளிட்டு அந்த இளவரசனை வரவேற்றான். வரவேற்று அமரச் செய்தான். அனைவரும் கேட்டார்கள், என்ன அரசே, எங்களுக்கெல்லாம் இப்படி அவனுக்கு மரியாதை செலுத்தக்கூடாது என்று சொல்லிவிட்டு நீங்கள் முழந்தாளிட்டு இளவரசனை வரவேற்கிறீர்களே என்று சொன்னபோது அவன் சொன்னானா, 1000 வானதூதர்கள் புடைசூழ அவனுக்குள்ளாக அவன் பெற்றிருக்கின்ற நற்கருணை பவனி வரும்போது நான் முழந்தாளிட்டு வணங்காமல் எப்படி இருக்க முடியும் என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் உண்மையிலே நடந்தது. இதெல்லாம் உண்மையிலே நடந்தது. அன்புக்குரியவர்களே, இது எங்கெங்கோ வேறு வேறு நாடுகளில் நடந்தது. நமது நாட்டிலே தஞ்சாவூரில் இருக்கின்ற கார்மேல் கான்வென்டிலே அருட்சகோதரி ரோசி தான் அப்பம் பெறும்போது அந்த அப்பம் தனது நாக்கிலே இறைவனின் தசையாக மாறி இருக்கிறதை எனது நண்பர்கள் கண்டிருக்கிறார்கள். அவரோடு நான் பேசியிருக்கிறேன். இதற்கு நானும் சாட்சி. ஆகவே அன்புக்குரியவர்களே, வாழ்வு தரும் உணவு நானே என்று ஆண்டவர் சொல்லுவது இதுதான். வாழ்வு தருகின்ற உணர்வை பெற்றவர்கள் தான் ஆண்டவரின் செயல்பாட்டை அன்றாடம் உணர முடியும். தங்களது வாழ்க்கையிலே இறைவன் செயல்படுகிறார், வல்லமையோடு செயல்படுகிறார், புதுமைகள் பலவற்றை ஆற்றுகிறார் என்பதை யார் நம்ப முடியும்? நிச்சயமாக அவரது பிரசன்னத்தை பெற்றவர்கள் தான். ஆண்டவரை நற்கருணையிலே உண்டு அவரது பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் வாழ்பவர்கள் தான் உண்மையிலேயே ஆண்டவரின் அதிசயத்தை, ஆண்டவரின் அற்புதத்தை, ஆண்டவரின் வல்ல செயல்களை கண்டுகொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, இந்த நற்கருணை நம்புவோம். இதிலே ஆண்டவர் பிரசன்னமாய் இருக்கிறார். இந்த நற்கருணையில் தான் ஆண்டவர் எனக்குள்ளாக வந்திருக்கிறார். என் இதயத்திலே ஆன்மாவிலே ஆண்டவர் பிரசன்னமாய் இருக்கிறார். இதை முழுமையாக நம்புவோம். இன்று பார்ப்பீர்கள், ஆழமாக முழுமையாக நம்புபவர்கள் ஆண்டவரின் வல்லமையை இன்று பார்ப்பீர்கள், ஆண்டவரது புதுமைகளை இன்று பார்ப்பீர்கள். அன்புக்குரியவர்களே, இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நற்கருணையில் ஆண்டவர் வீற்றிருக்கிறார், அவர் எனக்குள்ளாக வந்திருக்கிறார் என்பதை உணர்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக இந்த முதல் வாசகத்திலே, திருத்தூதர் பணிகளிலே இருந்து எடுக்கப்பட்ட அந்த முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். எத்தியோப்பியா நாட்டிலிருந்து வந்த அமைச்சர், நிதி அமைச்சர் ஒருவர் ஆண்டவரது வார்த்தையை, எசையா இறைவாக்கினரது ஏட்டு சுருளை வாசித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு அர்த்தம் புரியவில்லை. ஆண்டவர் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு பிலிப்புவை அவரிடம் அனுப்புகிறார். அன்புக்குரியவர்களே, இறை வாக்கிலே இறை வார்த்தையிலே ஆண்டவரை தேடுபவர்களுக்கு தான் இந்த நம்பிக்கை பரிசாக கொடுக்கப்படுகிறது. இதுல எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் நான் 2 நிமிடமாவது, குறைந்தது 2 நிமிடமாவது பைபிளை வாசிக்கிறேன் என்று சொல்பவர்கள் மட்டும் கைகளை உயர்த்துங்கள். நிச்சயமாக நான் ஒவ்வொரு நாளும் குறைந்தது 2 நிமிடங்களாவது பைபிளை வாசிக்கிறேன் என்று சொல்பவர்கள் மட்டும். அன்புக்குரியவர்கள், இதுதான் தேவை. உங்களுக்கு இந்த நற்கருணையிலே ஆண்டவரது பிரசன்னத்திலே நம்பிக்கை வேண்டும் என்றால் ஆண்டவரை இறை வார்த்தையிலே தேட வேண்டும், விவிலியத்திலே தேட வேண்டும். யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தூய ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். தூய ஆவியால் அவர்கள் ஆண்டவரது பிரசன்னத்தை கண்டுபிடிப்பார்கள், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பார்கள். நம்பிக்கை என்பது தேடுபவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற கொடை. அன்புக்குரியவர்களே, அந்த எத்தியோப்பிய அமைச்சர் தேடினான். அவருக்காக ஆண்டவர் பிலிப்புவை அனுப்பி அவரை கண்டுகொள்ள செய்தார். அன்றே அவர் ஞானஸ்தானம் பெற்றார். நம்பிக்கையுள்ள குடிமகனாக, நம்பிக்கையுள்ள ஆண்டவரின் பிள்ளையாக மாறி போனார். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் நமது வீட்டில் இருக்கின்ற பைபிளை எடுத்து 2 நிமிடமாவது ஒரு சில வரிகளை வாசித்து இறைவன் இது வழியாக என்ன சொல்லுகிறார் என்பதை தியானிப்போமா? அவ்வாறு தியானிப்பவர்களிடத்தில் நிச்சயமாக இறைவன் கொள்வார். இறைவனது பிரசன்னம் நிச்சயமாக அவர்களோடு இருக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த நற்கருணை பிரசன்னமானது சாதாரண பிரசன்னம் அல்ல. நமது வாழ்க்கையிலே அன்றாடம் நமக்கு சக்தி கொடுக்கின்ற பிரசன்னம். நமக்கு அன்றாடம் துவண்டு போகும்போது, சோர்ந்து போகும்போது, வலுவிழந்து போகும்போது நம்மை தேற்றி உருவாக்குகின்ற பிரசன்னம்.
எந்த சவால் வந்தாலும் அதை தாங்கி நின்று தொடர்ந்து பயணிக்க உற்சாகம் தருகின்ற பிரசன்னம். அன்புக்குரியவர்களை, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், கீரியும் பாம்பும் சண்டை போடுவதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த கீரியும் பாம்பும் சண்டை போடுவது எதனால் தெரியுமா? ஏனென்றால் ஒருவரை ஒருவர் மிகவும் பிடிக்குமா. எப்படி பிடிக்குமா? இந்த பாம்புக்கு கீரிப்பிள்ளையின் தோளில் கொத்துவது மிகவும் சுகத்தை தருமா. இந்த கீரிப்பிள்ளைக்கு பாம்பின் கறி மிகவும் சுவையாக இருக்குமா. அதனால் ஒருவரை ஒருவர் அதிகமாக பிடிக்குமா. அன்புக்குரியவர்களை, இவர்கள் சண்டை போடும்போது முதலாவதாக பாம்பு அந்த கீரிப்பிள்ளையை கொத்தி தனது பல்லில் இருக்கின்ற 60% விஷத்தை அந்த கீரிப்பிள்ளைக்குள் பாய்ச்சி விடுமா. உடனடியாக அந்த கீரிப்பிள்ளை காட்டிற்கு ஊடி சென்று அங்கிருக்கின்ற மூலிகை இலையை ஒன்றை சாப்பிட்டு விட்ட உடனே அந்த இரத்தமெல்லாம் தனக்கு வலிமை கொடுக்கின்ற வலு கொடுக்கின்றதாக மாறிவிடுமா. மீண்டுமாக சண்டைக்கு வருமா. அந்த பாம்பும் காத்திருக்குமா. இரண்டாவது முறையாக சண்டை போடும்போது மீண்டும் 20% விஷத்தை அந்த கீரிப்பிள்ளையின் உடலில் பாய்ச்சி விடுமா. மீண்டுமாக அந்த கீரிப்பிள்ளை காட்டுக்குள் ஓடி சென்று அந்த மூலிகை இலையை சாப்பிட்ட பிறகு இன்னும் அதிகமாக பலம் பெற்று திரும்புமா. மூன்றாவது முறை சண்டை போடும்போது மீதி இருக்கின்ற 20% விஷமும் அந்த கீரிப்பிள்ளையின் உடலுக்கு சென்ற பிறகு மீண்டும் ஒரு முறை ஓடி அந்த மூலிகையை சாப்பிட்டு விட்டு இன்னும் அதிகமாக பலமிக்க ஒரு உயிரினமாக அந்த கீரிப்பிள்ளை திரும்ப வருமா. இப்பொழுது பாம்பின் பல்லிலே விஷம் இருக்காதாம், இருந்தாலும் கொத்தி பழகிவிட்டதால் அங்கே காத்திருக்குமாம் அந்த பாம்பு. இப்பொழுது வந்து அந்த பாம்பை பிடித்து அடித்து சாப்பிட்டு விட்டு சென்று விடுமா அந்த கீரிப்பிள்ளை. அன்புக்குரியவர்களே, அந்த கீரிப்பிள்ளைக்கு பலம் கொடுத்தது எது? வலு கொடுத்தது எது? பச்சை நிற அந்த மூலிகை. ஆனால் நமக்கும் நமது வாழ்விலும் பல பாம்புகள் நம்மை கொத்துகின்றன, பல சோதனைகள் நம்மை தீண்டுகின்றன, பல சவால்கள் நம்மை முடக்கி போடுகின்றன. அவற்றுக்கெல்லாம் மருந்தாக, அவற்றுக்கெல்லாம் மாற்றாக, அவற்றையெல்லாம் வீரமாக பலமாக மாற்றுகின்ற ஒரே மருந்து இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வீற்றிருக்கின்ற அந்த நற்கருணை. இதை உட்கொள்பவர்கள் ஆண்டவர் உதவியோடு வாழ்க்கையில் எந்த சவால் வந்தாலும், ஆண்டவர் உதவியோடு வாழ்க்கையிலே எந்த சோகங்கள் வந்தாலும், எந்த நோய்கள் வந்தாலும் அதை தாங்கி நிற்கின்ற, அதை வெல்லுகின்ற வீரமும் பலமும் கிடைக்கும். இவர்களுக்குத்தான் ஆண்டவர் தனது வல்ல செயல்களை வெளிப்படுத்துவார். இவர்களுக்குத்தான் ஆண்டவர் தனது புதுமையை வெளிப்படுத்துவார். இவர்களுக்குத்தான் ஆண்டவர் இன்று இந்த நற்கருணை வழிபாட்டிலே தனது வல்லமையை வெளிப்படுத்த காத்து கொண்டிருக்கிறார். இங்கே வீற்றிருக்கின்ற ஆண்டவர் இயேசுவை யார் நம்புகிறார்களோ, இங்கே ஆண்டவர் உண்மையிலே இந்த நற்கருணையிலே வீற்றிருக்கிறார் என்று யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு தனது வல்லமையை காட்ட இருக்கிறார். அவர்களுக்கு தனது புதுமையை வெளிப்படுத்த இருக்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்பிக்கையோடு இந்த அருமருந்திலே, இந்த ஆண்டவரின் பிரசன்னத்திலே நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜெபிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுவார். ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, புனித சந்தியாகப்பர் வாழ்க. அனைவரும் முழந்தாளிடுவோம். குணமளிக்கும் வழிபாட்டிலே பங்கு பெறுவோம். நான் சொல்ல சொல்ல இந்த ஜெபத்தை உங்களதாக்கிக் கொள்ளுங்கள். ஆண்டவரது நற்கருணையிலே பிரசன்னத்திலே நம்பிக்கை வையுங்கள். இந்த பிரசன்னத்தின் வழியாக ஆண்டவர் புனித சந்தியாகப்பரின் வழியாக நம்மிலே புதுமைகள் பலவற்றை நிறைவேற்றப் போகிறார். நமக்கு தேவையான சுகத்தை வழங்கப் போகிறார். நாம் வேண்டி நிற்கின்ற அந்த அருளை வழங்கப் போகின்றார் என்ற நம்பிக்கையிலே உருக்கமாக ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இதோ ஓடோடி வந்திருக்கின்றோம். உமது பிரசன்னத்திலே நம்பிக்கை உள்ளவர்களாக ஓடோடி வந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு மத்தியிலே வீற்றிருக்கிறீர் என்று நம்புகிறோம். நீர் இந்த நற்கருணை வழியாக எங்களுக்குள்ளாக வந்திருக்கிறீர் என்று நம்புகிறோம். அன்பு தகப்பனே, நீரே குணப்படுத்துபவர், நீரே வல்லவர், நீரே ஆண்டவர், இரக்கம் மிகுந்த இறைவன் நீரே என்பதை நம்புகிறோம். உமது இரக்கத்தால் புனித சந்தியாகப்பரின் பரிந்துரையால் நாங்கள் வேண்டி நிற்கின்ற ஒவ்வொரு அருளையும் ஆசிரையும் எங்களுக்கு தந்தருளும். அன்பு தகப்பனே, நீரே அருள் புரிவீர் என்ற நம்பிக்கையிலே, ஆழ்ந்த நம்பிக்கையில வந்திருக்கிறோம். உம்மையே நாங்கள் சரணாகதியாக விரும்புகிறோம். முன்னால் உமது பாதத்தில் எங்களது வேண்டுதல்கள் அனைத்தையும் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, எங்களை ஆசிர்வதித்தருளும். எங்களுக்கு தேவையான அருள் வரங்களை தந்தருளும். எங்களை தொட்டு குணப்படுத்தியருளும். அன்பு இறைவா,
எங்களை என்றென்றும் வழி நடத்தியருளும். நான் சொல்ல சொல்ல திரும்பி சொல்லவும். அன்பு ஆண்டவரே, அன்பு ஆண்டவரே, உமது பிரசன்னத்திலே நம்பிக்கை வைக்கிறேன். உமது நற்கருணையிலே நான் நம்பிக்கை வைக்கிறேன். உமது வல்லமை, உமது ஆட்சி, உமது புதுமை இந்த பிரசன்னத்திலே இருக்கிறது, இந்த நற்கருணையிலே இருக்கிறது என்பதை நான் நம்புகிறேன். உமது வல்லமையை நான் காணச் செய்யும். இன்று இந்த வேளையிலே உமது பிரசன்னத்தில் நம்பிக்கை கொள்கின்ற எனக்கு உமது ஆசியையும் அருளையும் வழங்கியருளும். நான் வேண்டி நிற்கின்ற அந்த வரத்தை எனக்கு தந்தருளும். பல 100 மக்கள், பல 1000 மக்கள் உமது பிரசன்னத்தையும் புனித சந்தியாகப்பரின் பரிந்துரையால் நீர் கொண்டு வந்த அருளையும் ஆசியையும் உணர்ந்திருக்கிறார்கள். அன்பு தகப்பனே, அந்த வல்லமையை, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த புதுமையை நான் காணச் செய்யும். அமைதியாக எந்த வரத்திற்காக நாம் வேண்டுகிறோமோ அந்த வரத்தை உருக்கமாக நம்முள் வந்திருக்கின்ற அந்த ஆண்டவர், பிரசன்னமாயிருக்கிற அந்த ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து அந்த வரத்திற்காக, அந்த குணமளித்ததற்காக உருக்கமாக அமைதியிலே ஜெபிப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, இந்த பாடலை பல்லவியை மட்டும் பாடி உருக்கமாக ஜெபிப்போம். இந்த ஆண்டவர் இப்பொழுது நமது தேவைகளை காண்கின்ற ஆண்டவர். நம்மை தொடப்போகிறார், நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார், நமக்கு தேவையான வல்லமையை புதுமையை ஆற்றப் போகிறார். விண்ணப்பத்தை கேட்பவரே என்ற பாடலை பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே. தொடர்ந்து பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, நீங்கள் ஒருவரையும் நீரே தொட்டு வழி நடத்தியர்கள், நீரே ஆசீர்வதித்தார்கள், நீரே வழி நடத்தியர்கள். உம் மீது நம்பிக்கை கொண்டு உம்மை தேடி வந்திருக்கின்ற பிள்ளைகளை உமது அருள் ஊற்றி ஆசீர்வதித்தார்கள். அவர்களை தொட்டு அவர்களுக்கு தேவையான அருளை வணங்கியர்கள். புனித சந்தியாகப்பரின் பரிந்துரையால் ஏற்படுகின்ற வல்லமை எல்லாம் இந்த நேரத்திலே பொங்கி ஓடச் செய்தார்கள். நாங்கள் உமது வல்லமையை கண்டுகொள்ள எங்களது வாழ்க்கையில நீர் பிரசன்னமாகி வழி நடத்துகின்றீர் என்பதை இந்த நேரத்தில் எங்களை உணரச் செய்தீர்கள். எங்களது குடும்பங்களை ஆசீர்வதியும். நோயோடு வந்திருக்கின்ற உமது பிள்ளைகளை ஆசீர்வதித்தீர். திருமணமாகாமல் வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நல்ல வரனை அவர்களுக்கு, குழந்தைக்காக மன்றாடி வருகின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களை உமது புதுமையை காணச் செய்தீர்கள். நல்ல அறிவையும் அவர்களுக்கு, தங்களது வாழ்க்கையிலே பொருளாதார ரீதியாக வளர வேண்டும் என்று தேடி வந்திருப்பவர்களுக்கு உமது ஆசியை முழுமையாக வழங்கியிருக்கும். அன்பு தகப்பனே, உம்மை நாடி வந்திருக்கின்ற எங்களை நீர் கைவிட மாட்டீர். நீரே எங்களது பலன், நீரே எங்களது ஆற்றல், நீரே வாழ்வு தரும் உணவு என்பதை நம்பி கேட்கிறோம். எங்களை ஆசீர்வதித்தருளும் நல்ல பிதாவே. ஆமென். சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால்
குறைகள் அனைத்தும் நனைந்து முடிவு பெறுக. முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. ஆண்டுயர்வருள் அனுமானத்தை தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, அருளையாளர்களே, உம்முடைய வாழ்வின் நிகழ்வுகளுக்கு உமது திருவிழாவின் புனித நடத்துகிறார்கள். உமது மீட்பின் பணிகளை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டு அவரது வல்லமையை கண்டுணர சென்று வாருங்கள். வாழ்க்கையின் பணி தொடர்கின்றது. இறைவனே